இப்பவே கடைய மூடு என்று கையில் ஆயுதங்களோடு கடைகள், கார்கள், டூ வீலர் என அனைத்தையும் அடித்து நொறுக்கிய மர்ம கும்பல். சிறிது நேரத்திலேயே கலவர பூமியாக மாறிப்போன நகர்பகுதி. மதுரை வண்டியூர் அருகே சௌராஷ்டிராபுரம் பகுதியில் நேற்றிரவு 10க்கும் மேற்பட்ட மர்ம நபர்கள் கூர்மையான ஆயுதங்களோட புத்தியில சுற்றி தெரிஞ்சிருக்காங்க. இதனை அடுத்து அந்த மர்ம கும்பல் புத்தியில சாலையோரமா நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த இருசக்கர வாகனம், கார்களை அடித்து நொறுக்கி சேதப்படுத்தியதோட அந்த பகுதியில் இருந்த மெடிக்கல் ஷாப் ஒன்றையும் அடித்து நொறுக்கி கடையோட ஷட்டரை இழுத்து பூட்டி அதிரடியா அடிதடியில இறங்கியிருக்காங்க. இதை பார்த்து அக்கம் பக்கத்தில் இருந்த பொதுமக்கள் அந்த மர்ம நபர்களை பிடிக்க முயன்ற போது அவங்களையும் கத்தி காட்டி மிரட்டியதா கூறப்படுது. இதையடுத்து அண்ணா நகர் போலீசாருக்கு தகவல் தெரிவிக்கவே போலீசார் வருவதற்குள்ள அந்த கும்பல் தப்பி சென்றிருக்காங்க. இந்த நிலையில தான் பொதுமக்கள் பாதுகாப்பு கருதி 30க்கும் மேற்பட்ட காவல்துறையினர் அந்த பகுதியில பாதுகாப்பு பணியில ஈடுபடுத்தப்பட்டிருக்காங்க. முதற்கட்டமா ஹம்சத் ஹுசைன், மருதுபாண்டி, லட்சுமணன், அருண் என்ற 4 நபர்களை காவல்துறை அதிகாரிகள் கைது செய்து விசாரணை மேற்கொண்டு வராங்க. மேலும் தப்பிச் சென்ற 6 நபர்களை சிசிடிவி காட்சிகளின் அடிப்படையில தேடுதல் வேட்டையிலையும் காவல்துறையினர் ஈடுபட்டு வராங்க. நள்ளிரவு நேரத்தில் திடீர்னு மர்ம கும்பல் அடாவடியில் ஈடுபட்ட சம்பவம் அந்த பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கு.